திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் குழந்தைகள், பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டவர்கள் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். காவேரி ராஜபுரம் கிராமத்தில் டெங்கு உள்ளிட்ட பல்வேறு வைரஸ் காய்ச்சல்களால் இதுவரை 5 சிறுவர்கள் உயிரிழந்தனர். இந்நிலையில் பொன்னேரியை அடுத்த ஆலாடு பூந்தோட்ட காலனியை சேர்ந்த இலக்கியா என்ற சிறுமியும், கீரப்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த சாருமதி திலீபன், காவேரி ராஜபுரத்தை சேர்ந்த திலீப் குமார் பிரியதர்ஷினி ஆகியோர் டெங்கு பயம் காரணமாக எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி, திருத்தணி மற்றும் திருவள்ளூர் அரசு மருத்துவமனைகளில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், சுகாதாரத்துறை முதன்மை செயலர் ராதாகிருஷ்ணன், ஆட்சியர் சுந்தரவள்ளி மற்றும் சுகாதார குழுவினர் நேரடி ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் விஜயபாஸ்கர், திருத்தணி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 35 பேரில் ஒருவருக்கும், பொன்னேரியில் அனுமதிக்கப்பட்டுள்ள 17 பேரில் 2 பேருக்கும், திருவள்ளூரில் அனுமதிக்கப்பட்டுள்ள 91 பேரில் 5 பேருக்கும் டெங்கு அறிகுறி இருப்பதாக தெரிவித்தார். மேற்கொண்டு காய்ச்சல் பரவாமல் தடுக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் எனவும் அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். முழு வீச்சில் அனைத்து துறைகளையும் உள்ளடக்கி பன்முக நடவடிக்கைகளை மல்டி டைமென்ஷனில் அனைத்து நடவடிக்கைகளையும் முழு வீச்சில் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். காய்ச்சல் கட்டுக்குள்ளே இருக்கிறது. அனைத்து காய்ச்சலும் டெங்கு காய்ச்சல் அல்ல. எல்லா காய்ச்சலையும் சமாளிக்கக்கூடிய அனைத்து மருந்து, மாத்திரைகள், மருத்துவ வசதி என அத்தனை வசதிகளும் அரசு மருத்துவமனையில் சிறப்பாக இருக்கிறது. பொதுமக்களுக்கு அறிவுறுத்தி கொண்டிருக்கிறோம். அனைத்து காய்ச்சலும் டெங்கு காய்ச்சல் இல்லை. காய்ச்சல் என்று கண்டவுடன் உடனே நீங்கள் அரசு மருத்துவமனைக்கு வாங்க, உள்நோயாளிகளாக நீங்கள் அனுமதித்துக் கொண்டு உங்களை பரிசோதனை செய்யுங்கள் என்று சொல்லுகிறோம். இதனிடையே கீரப்பாக்கத்தை சேர்ந்த வைஷ்ணவி என்ற சிறுமி மஞ்சட்காமாலை காரணமாக உயிரிழந்துள்ளதாக எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனை தகவல் வெளியிட்டுள்ளது.